கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு சொன்னது தான் வியாபார வெற்றி, குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறது, பூர்வீக சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்றது, எல்லா விதமான நல்லதும். உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததா? கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய வழக்குகள் ஏதாவது இருந்திருக்கும் கடந்த சில வருஷங்களாக. அந்த வழக்குலேருந்தெல்லாம் வெளியில் வரத்துக்கு உண்டான ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். அந்த உதவி பண்ணாலே உங்களுக்கு மனசில் கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். திரைத்துறை, கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வளர்ச்சிக்கான படியில் ஏறக்கூடிய ஆண்டு. இந்த வருஷம் வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, யூ நேம் இட், ஹீ கிவ்ஸ் இட். வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சற்று சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சங்கடம்னா உடனே பயப்பட வேண்டாம், நான் படுத்துருவணும், ஹாஸ்பிட்டலில் போய் படுப்போம், அப்படி கிடையாது. தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் ஏறும். தந்தை கிட்ட பணம் கேட்பீங்க, அது கிடைக்காது, அவர் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பார். உங்களுடைய தாயாருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த செலவாகவும் இருக்கலாம். 2024 குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது? கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு சொன்னது தான் வியாபார வெற்றி, குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறது, பூர்வீக சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்றது, எல்லா விதமான நல்லதும். உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததா? கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய வழக்குகள் ஏதாவது இருந்திருக்கும் கடந்த சில வருஷங்களாக. அந்த வழக்குலேருந்தெல்லாம் வெளியில் வரத்துக்கு உண்டான ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு அமைய போகிறது. எடுத்த தொழில வெற்றி அப்படின்றதால் கேட்குற, தொழில் துறையினருக்கு எப்படி இருக்க போகுது? வியாபாரிகளுக்கு எப்படி இருக்க போகுது? இது நாள் வரைக்கும் அவர்களுக்கு பண உதவி இல்லாமல், அவர்களுக்கு பண சப்போர்ட் இல்லாமல், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்குள் கூட அந்த பணத்தை கொடுத்து உதவியை செய்யக்கூடிய ஆண்டாக, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக, அந்த உதவி பண்ணாலே உங்களுக்கு மனசில் கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். வியாபாரிகளுக்கு புதிய வியாபார அனுகூல பலன்கள் ஏற்படும். புதிய வியாபார அனுகூலம்னா புதுசாக டெக்னிக்கலாக புதிய விஷயங்களை துவக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாளாக இந்த மாதிரி யூடியூப் அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு சாதாரணமாக இருந்தவங்க கூட இப்போ அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய நுணுக்கங்களை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நிறைய பேருக்கு திரைத்துறையில் போய் சாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? திரைத்துறை, கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வளர்ச்சிக்கான படியில் ஏறக்கூடிய ஆண்டு. இந்த வருஷம் வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இத்தனை நாளாக கிட்டத்தட்ட நானும் ஒரு 10 வருஷமாக கலைத்துறை, ஏதாவது கலை சார்ந்த வேலையில் சேரணும் அப்படின்ற நினச்சி முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு அந்த அந்த கடைசி எண்டில் இருப்பாங்க. அதாவது விரக்தியின் ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு புதிய துளிர் விடக்கூடிய, புதிய வாய்ப்பு துளிர் விடக்கூடிய ஆண்டாக இந்த கன்னிராசிக்கு இருக்குது. இந்த வருஷம் இது நாள் வரைக்கும் எனக்கு வாய்ப்பே இல்லை, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எடிட்டிங்க்கு வாய்ப்பு இல்லை வீடியோ ஜாக்கி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு புதிய வாய்ப்பு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நல்ல நண்பர்களால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட மறைமுகமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம் வளர்ச்சி இருக்காதுன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு குரு வந்திருக்காரு. குரு 9ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ இருந்தால் உங்களுக்கு தெளிவை தருவார். நான் இதுதான் பண்ண போகிறேன், ஓகே, எனக்கு இதை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுப்பாரு. அந்த கான்ஃபிடென்ஸ் இந்த கன்னிராசிக்கு இப்போ வரப்போகிறது. இதே வளர்ச்சி மாணவர்களுடைய கல்வியில் இருக்குமா? 200% வளர்ச்சி ஏற்படும். 200% என்னன்னா, இந்த 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியம்னா உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, யூ நேம் இட், ஹீ கிவ்ஸ் இட். சரி, நீங்கள் என்ன வேணுமோ அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காரு. அதனால நல்லது நிறைய நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வயதானவர்களுக்கு
வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சற்று சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சங்கடம்னா உடனே பயப்பட வேண்டாம். நான் வந்து படுத்துருவணும், ஹாஸ்பிட்டலில் போய் படுப்போம், அப்படி கிடையாது. உங்கள் உடம்புல அந்த வியாதியும் இல்லை, அந்த உடம்புல இல்லை வியாதி இல்லைங்கிறத மனசு ஏற்றுக்கணும். என் மனசளவில் நான் வியாதியஸ்தனாக இருந்தேன்னா உடம்புல வியாதி இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வியாதி இருக்கிறதாவே நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மனசளவில் இருக்கிற வியாதியை போக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மனசு தெளிவு பெறும், உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எடுத்த பலன்கள், எடுத்த முயற்சிகள் பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உடம்புல இருக்கிற வியாதி போகுதோ இல்லையோ, உடம்புல இருக்கிற வியாதி போகிறது மட்டும் இல்லாமல் மனசுல இருக்கிற வியாதியும் போக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கன்னிராசியினுடைய அனுகூலங்கள் பார்த்தாச்சு. இப்போ எதிர்மறையான விஷயங்கள் கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது? தந்தை வழியில சில மனஸ்தாபங்கள் வரும். தந்தை கிட்ட பணம் கேட்பீங்க, அது கிடைக்காது, அவர் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உனக்கு கொடுத்தா என்ன, உங்கள் அண்ணனுக்கும் நான் கொடுக்கணும், உன் தம்பிக்கும் கொடுக்கணும், உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த செலவுலாம் இருக்குது, உனக்கே நான் பணத்தை கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு நம்ம வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னங்கிறத மட்டும் இப்போ பார்க்க போகிறாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து பார்க்கணும். அதனால் உங்களுக்கு அந்த விஷயத்தில் தந்தையுடன் மனஸ்தாபம், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவி தேவைப்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் சங்கடமான விஷயம். அதே சமயம் தாயாருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடம் அம்மாவோட ஸ்தானம், உங்களுடைய வீடு, உங்களுடைய சுகம். ஸோ இந்த 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தாயாருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த செலவாகவும் இருக்கலாம், நல்ல செலவாகவும் இருக்கலாம், இல்லை சங்கடமான செலவாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் இவங்களுக்கு உண்டான கன்னிராசி நண்பர்களுக்கான தேவையில்லாத சங்கடங்களை தரக்கூடிய பலன்கள். அப்போ கன்னிராசிக்குரிய பரிகாரங்கள்? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டு. பரிகாரம் சொல்லித்தான் ஆகணும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வழிபாடு செய்யணும், சிவபெருமான் வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள். தட்சிணாமூர்த்திங்கிறவர் வந்து குரு பகவான் கிடையாது, ஆனால் குருவாக இருக்கக்கூடிய அனைவருமே தட்சிணாமூர்த்தியை வணங்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் பழனி முருகனை வணங்குவதும் சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா சுவாமிமலை முருகனை வணங்குவதும் சிறப்பு. ஸோ சுவாமிமலை முருகன், பழனிமலை முருகன், பழனி தண்டாயுதபாணி சுவாமி, பழனிக்கு மலை மேலே இருக்கிற முருகனை வணங்கணும். கீழே இருக்கிறது திருஆவினன்குடியில் இருக்கிறது வந்து குழந்தை வேலாயுத சுவாமி, அவரை வணங்க தேவையில்லை. அவரை வணங்கிட்டு மேலே போயிட்டு தான் பழனியை முருகனை வழிபடணும். அப்படி இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி பகவானை, அதாவது சிவபெருமானை வணங்க வேண்டும். சிவபெருமானை வணங்குவதன் மூலமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை குருமார்களையும் வணங்கின பலன் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும்.